عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரண்டாவது நாளாக அருள் நிறைந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அழகிய திருப்பெயர்கள் பற்றிய விளக்கங்களை, அதனுடைய அடிப்படைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நேற்றைய தினம் அல்லாஹுடைய அழகிய பெயர்களில் உள்ளடங்கியிருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை, சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹுடைய பெயர்கள், அதாவது அல்லாஹுடைய தன்மைகள், இறை தன்மைகளை, இறை பெயர்களை நாம் விளங்கிக் கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு பாக்கியங்களை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. அதுல ஒரு பாக்கியம் எதுவென்று சொன்னால், சூரத்து ரஹ்மான்ல 55வது அத்தியாயத்துல 78வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். இதே கருத்து திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், தபாரக கஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமும் கீர்த்தியும் மிக்க, கண்ணியமும் பெருமையும் மிக்க உமது இறைவனுடைய பெயர் பரக்கத் நிறைந்தது, பாக்கியம் நிறைந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள். அதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்கள்ல, ஏராளமான துவாக்கள்ல, ஏராளமான திக்ருகள்ல அல்லாஹ்வுடைய பெயரை நாம் நினைவு கூறக்கூடிய வகையில அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கலந்துதான் நமக்கு அந்த திக்ருகளையும் துவாக்களையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை நாம் முறையாக விளங்கி அதை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு ஏராளமான பரக்கத் அதுல கிடைக்குது. பரக்கத்துனா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. பரக்கத் அப்படின்னு சொன்னோம்னா நல்லது நமக்கு கிடைப்பது பரக்கத். ஒரு நல்லது நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பெயர் பரக்கத். கிடைச்ச நல்லது நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் பரக்கத். நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது பரக்கத். இன்னைக்கு ஆரோக்கியமானது, நாளைக்கு நோயாளி ஆயிட்டா அப்ப அந்த ஆரோக்கியம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருப்பது பரக்கத். ஒரு செல்வம், லாபம் கிடைப்பது பரக்கத், ஹலாலான வழியில அந்த லாபம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது பரக்கத். அது மட்டும் கிடையாது, அது அதிகரித்து கொண்டே இருப்பதும் பரக்கத். அப்போ நல்லது கிடைப்பது பரக்கத், அந்த நல்லது தொடர்ந்து நமக்கு நீடித்திருப்பதும் பரக்கத், அது அதிகரித்து கொண்டே இருப்பது நமக்கு என்னது, பரக்கத். பரக்கத்னா மறைமுக அருள், அபிவிருத்தி நம்ம என்ன செய்வோம், தமிழ்ல சொல்லுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், இதை நாம் விளங்கிக் கொள்வது நமக்கு பரக்கத்தை பெற்றுத்தரும் என்று, பாக்கியம் நிறைந்தது, பரக்கத் நிறைந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். படைப்பாளர்களிலெல்லாம் மிக அழகியவனாகி அல்லாஹ் பாக்கியம் நிறைந்தவன். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தபாரக்கல்லதி நஸ்ஸல அலல் ஃபுர்கான், நஸ்ஸல அலா அப்தில் ஃபுர்கான், தன்னுடைய அடியார் மீது உண்மை பொய்யை புரித்து காட்டக்கூடிய இந்த வேதத்தை இறக்கி வைத்த அல்லாஹ் பாக்கியம் நிறைந்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், எவனுடைய கையில் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறதோ அவன் பாக்கியம் நிறைந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் பாக்கியம் நிறைந்தவன், அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமங்களும் எல்லா பெயர்களும் அது பாக்கியம் நிறைந்தது. எந்த மாதிரி பாக்கியம்? நாம் அல்லாஹ்வுடைய தன்மைகள், பெயர்கள் இருக்கு பாருங்க, இது நாம சும்மா அல்லாஹ் 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 அப்படின்னு சொல்ல பரக்கத் வந்துடாது.
ரஹ்மான் 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 அப்படின்னு சொன்னா பரக்கத் வந்துடாது. நபிகள் நாயகம் அந்த திருநாமத்தை நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி நாம சொல்லும் போது நமக்கு ஏராளமான பரக்கத் நன்மைகள் அதுல இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சில சான்றுகள் நான் குறிப்பிடுகிறேன். சஹீஹுல் புகாரில 6682வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், 2 வார்த்தைகள் இருக்கு. அது நாவுக்கு ரொம்ப லேஸ், அது சொல்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நாவுக்கு ரொம்ப எளிதானது. சகீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமை நாள்ல நம்முடைய நன்மைகள் மீசான் தராசில எடை போடப்படும் போது ரொம்ப கனமானது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அளவில் அருளாளன் அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அந்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பத்திற்குரியது. அப்ப 2 வார்த்தைகள் நாவுக்கு லேசானது, நன்மை தட்டில் ரொம்ப கனமானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பத்திற்குரியது. அப்ப இதுதான் பரக்கத். பரக்கத் என்பது நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், ஏராளமான நன்மைகளை பெற்று தரும். அந்த 2 வார்த்தைகள் என்ன நபிகள் நாயகம் சொல்லி தர்றாங்க. ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், துதிக்கிறேன். அல்லாஹ்ங்கிற இஸ்மு, அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய தன்மை இந்த வாக்கியத்தில் அடைந்திருக்கு. சுப்ஹானல்லாஹில் அஸீம், இந்த வாக்கியத்தில் 2 அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கு. ஒன்னு அஸீம், அல்லாஹ் அஸீம் மகத்துவம் மிக்கவன் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ் எல்லாத்திலுமே மகத்துவம் மிக்கவன், அவனுடைய அருட்கொடைகள் மகத்துவம் மிக்கது, அவன் கேட்கும் திறன் மகத்துவம் மிக்கது, அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் மகத்துவம் மிக்கது, மிக பிரம்மாண்டமானது, மிக அருள் நிறைந்தது. அப்ப சுப்ஹானல்லாஹில் அஸீம், மகத்துவம் மிக்கவனாகிய அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், தூய்மைப்படுத்துகிறேன். இந்த 2 வார்த்தையை சொல்லும் போது இந்த 2 வார்த்தை எப்படிப்பட்டது, நாவுக்கு லேசானது, மீசான் தராசுல நன்மையால் அதிகமானது, அல்லாஹ்விற்கு மிக நேசத்திற்குரியது. அப்ப அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு இணைச்சு நபிகள் நமக்கு என்ன செய்றாங்க, இதை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னோம்னா இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 6405வது செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை நான் துதிக்கிறேன், அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிற வார்த்தையை, அல்லாஹ்ங்கிற பெயர் நபிகள் நாயகம் சொல்லி தந்த மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யார் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறாரோ, ஹுத்தத் ஹதாயா, ஹதாயா அவருடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அவருடைய பாவங்கள் என்ன செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் திருநாமங்கள் எவ்வளவு பரக்கத் நிறைந்தது, பாக்கியம் நிறைந்ததுன்னு பார்க்கணும். அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அது கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் சரி, கடல் நுரையளவுக்கு ஏராளமான பாவங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்கி, அல்லாஹ் அப்படிங்கிற அந்த இஸ்மினுடைய தன்மையை விளங்கி, அதனுடைய அர்த்தத்தை விளங்கி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை அவனுடைய புகழை கொண்டு நான் துதிக்கின்றேன், பரிசுத்தப்படுத்துகின்றேன். அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ்விற்கு நிகர் இல்லை, அல்லாஹ்வை போன்று யாரும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வை போன்று யாரும் கேட்க முடியாது, அல்லாஹ்வை போன்று யாரும் அறிய முடியாது, அல்லாஹ்வை போன்று யாரும் அருள் புரிய முடியாது. அவன் ரஸாக், அவன் உணவளிப்பவன், அவன் வஹாப், அவன் மாபெரும் குடையாளன், அவன் அலீம், அவன் அறிந்தவன், அஸ்ஸமீ, அவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ்வுடைய தன்மைகளை எல்லாம் விளங்கி, என்னுடைய ரப்பு குறைகளற்றவன், அவன் பரிசுத்தமானவன், சுப்ஹானல்லாஹ் இறைவா நீ தூயவன் என்று அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளையும் விளங்கி, அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்று தருகிறது. நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி, கடல் நுரையளவு இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பண்பை விளங்கிட்டேப்பா, உன்னுடைய ரப்பு குறைகளற்றவன் விளங்கிட்டியா இல்லையா, உன்னோட ரப்பு எப்படி பார்ப்பான்னு நினைக்கிறோம், உள்ளத்தை நினைச்சாலும் பார்ப்பான்னு நினைக்கிறேன். உன்னுடைய ரப்பு ஹக்கீம், நுண்ணறிவாளன் என்று நினைக்கின்றாய். உன்னுடைய ரப்பு ஹலீம், சைப்புத்தன்மை மிக்கவன் என்று அல்லாஹ்வுடைய பண்பை நீ விளங்கி இருக்கின்றாய். அப்படி அல்லாஹ்வுடைய பண்பை விளங்கி உன்னுடைய ரப்பை நீ துதிக்கும் பொழுது உன் பாவம் கடல் நுரையளவு இருக்கட்டும் மன்னிக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அந்த அழகிய பெயர்களை விளங்குவது சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4861வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லான் அகூல் சுப்ஹானல்லாஹ், நமக்கு எல்லாம் தெரியும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், வல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது,
லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 வார்த்தை நமக்கு எல்லாம் தெரியும். சுப்ஹானல்லாஹ் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் தெரியும், மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹ், நாலாவது அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அவன் தான் நம்மை பரிபாலிக்கின்றான், அவன் தான் நமக்கு ரிஸ்க் தர்றான், வானத்தை படைச்சு அவன் தான், சூரியனை படைத்த அவன் தான், நம்முடைய விதியை நிர்ணயித்தவன் அவன் தான், எல்லா அகில உலகங்களையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் தான், எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் தான். எனவே எனக்கு கல்வியை தந்தவன் அவன் தான், எனக்கு பார்வையை தந்தவன் அவன் தான், என்னுடைய உடல் உறுப்புகளை இயங்க செய்யக்கூடிய அவன் தான். அப்ப எல்லா புகழும் ரப்புக்கு தான் சொந்தம். அப்போ அந்த அல்லாஹ்வை நாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்ஹம்துலில்லாஹ், அவன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. என்னுடைய துவா, என்னுடைய தொழுகை, என்னுடைய அர்த்து பலியிடுதல், என்னுடைய தவக்குல், என்னுடைய ஹஷியத், என்னுடைய பயம், என்னுடைய உள்ளச்சம், எல்லாமே எல்லா வணக்கங்களும் என்னுடைய இறைவனை தவிர யாருக்கும் இல்லை. அல்லாஹு அக்பர், அந்த அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று ஒருவன் சொல்வது, என்று நான் சொல்வது, நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்று நான் சொல்வது அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அதை அனைத்தை விடவும் எனக்கு நேசத்திற்குரியது. சூரியன் பூமி மேல மட்டுமா உதிக்குது? பூமியில உள்ள எல்லாவற்றையுமே சூரியன் உதிக்கிறது. எல்லா கோள்களின் மீதும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் சூரியன் உதிக்கத்தானே செய்யுது. அப்ப சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதை அனைத்தையும் விட எனக்கு நேசத்திற்குரியது. அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை விளங்கி, தன்மைகளை விளங்கி இந்த வார்த்தையை சொல்லும் போது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்று தருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள இன்னொரு ஹதீஸ் 4866வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்அப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிப்பதற்கு முடியாம போவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் ஒரு ஆள் கேட்கிற, சஹாபாக்கள் ஒரு ஆள் கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை எப்படி சம்பாதிக்க முடியும்? 1000 நன்மைகள் சாதாரண விஷயம் கிடையாது. 1000 நன்மை நாங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, யுஸப்பிஹு மியத தஸ்பீஹா, ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. சும்மா மந்திரமா தஸ்பீஹ் மணியை வச்சு சுப்ஹானல்லாஹ் அது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய இறைவன் தூயவன், குறைகளற்றவன், அல்லாஹ்க்கு எந்த குறையும் கிடையாது. அவன் கேட்கும் தன்மையில கடுகளவு குறை கிடையாது, பார்க்கும் தன்மையில குறை. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எல்லாம் விளங்கி இந்த மனிதர்கள் எப்படிலாம் அல்லாஹ்வை குறைப்படுத்துறாங்களோ, எப்படி என்னை பத்தி அல்லாஹ்க்கு எப்படி தெரியும் நினைக்கிறான் வச்சுக்கிடுங்க, இவன் அல்லாஹ் குறைப்படுத்துறான். ஏன்டா தர்காவில் போய் கையேந்தி கேட்கிற? நம்மளை பத்தி அல்லாஹ்ட்ட அவர் சொல்லுவாரா இல்லையா? என்னமோ இவனை பத்தி அல்லாஹ் படைத்த ரப்புக்கு தெரியாதான், மரணித்து போன ஆளுக்கு தெரியுமா? அவர் போய் அல்லாஹ்ட்ட என்ன செய்வாரா? சொல்லுவாரா? அப்ப இது அல்லாஹ்வை குறைப்படுத்துறது. அப்ப நம்முடைய இறைவன் எல்லா குறைகளை விட்டும் நீங்கியவன். அவனுக்கு மனைவி தேவை கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் தேவை கிடையாது, அவனுக்கு குடும்பம் தேவை கிடையாது, அவனுக்கு உதவியாளர்கள் தேவை கிடையாது. அப்ப என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன், தூயவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்கின்ற அந்த இறைவனுடைய பண்பை விளங்கி, குத்தூஸ் அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கு பாருங்க, இறைவன் தூயவன் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பண்பை விளங்கினான். சுப்பூஹுங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ் தூயவன் என்கின்ற அல்லாஹ்வுடைய பெயர் பண்பை விளங்கினான். தய்யிபுன் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், அவன் நல்லவன், பரிசுத்தமானவன், இந்த அல்லாஹ்வுடைய பண்பை விளங்கினான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இறைவன் குறைகளற்றவன் என்கின்ற அந்த பண்பை நாம் என்ன செய்யலாம்? விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளுமே இறைவன் குறைகளற்றவன், முழுமையடைந்தவன் என்பதை நமக்கு காட்டும். அப்ப யார் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்களோ அவருக்கு யுக்தபு லஹு அல்ஃபு ஹஸனா, அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது. வ யுஹத்து அன்ஹு அல்ஃபு ஹத்தியா, 1000 நன்மைகள் அவருக்கு அளிக்கப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 381வது செய்தியா வருது. எதற்கு சொல்லி காட்டு என்று சொன்னால், திக்ர் என்பது இன்றைக்கு ஏதோ ஒரு பொருள் தெரியாத மந்திரம் போன்று ஆக்கிட்டாங்க. அல்லையும் இந்த பரேலவிகள் இருக்காங்க பாருங்க, நபிகள் நாயகம் சொல்லித்தராத வார்த்தையெல்லாம் சொல்லித்தராத முறையில் என்ன செய்யறது? திக்ருங்கிற பேர்ல சரி அல்லாஹ்வுடைய பெயர்களை எல்லாம் சின்ன பின்னமாக்கிறது. ஹூ 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 ஹூங்கிறது, அல்லாஹ்ங்கிறது எடுத்து அல்லாஹ் அல்லாஹ் அல். இப்படி எந்த குர்ஆன்லயாவது எந்த ஒரு ஹதீஸ்லயாவது அல்லாஹ் மட்டும் சொல்றது திக்ரா இருக்குதா? ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு நீங்க அல்லாஹ்னு 1000 தடவை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்களா? அல்லாஹ் அக்பர் தொழுத பிறகு 33 தடவை சொல்லுங்கன்னு இருக்கு. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கன்னு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கன்னு இருக்கு. அல்லாஹ் 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 இப்படி சொல்லி தந்திருக்காங்களா? திடீர்னு பார்த்தோம்னா என்னமோ அவங்க சொல்லுவாங்க, பேய்னு ஒண்ணு கிடையாது, பேய் பிடிச்ச மாதிரி ஹூ ஹூ இல்லல்லாஹ் ஹூ ஹூ இல்லல்லாஹ் ஹூங்கிறது.
இப்படிலாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்னவென்றே விளங்காமல் நாசமாக்கக்கூடிய ஒரு கூட்டம் சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இது பேர் zikr கிடையாது. அல்லாஹ்வுடைய பண்பை விளங்கி உள்ளத்துல இருந்து அந்த வார்த்தைகள் வர வேண்டும். தபாரக ஸ்மு ரப்பிக்கல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் கீர்த்தியும் நிறைந்த உமது இறைவனுடைய பெயர் பாக்கியம் நிறைந்தது, பரக்கத் நிறைந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கற வார்த்தை இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த பண்பை விளங்கி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்வது, அந்த நன்மை அந்த தன்மையை விளங்கி உள்ளத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முறை தண்ணியை குடிச்சிட்டோம், என்னோட ரப்பு நான் இதை தண்ணியை குடிப்பதற்கு நான் சக்தி இல்லாதவனாக இருந்தேன், நான் குடித்து விட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், என்னோட இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கற ஒரு வார்த்தை தம்லவுல் மீசான், மீசான் தராசை என்ன செய்து விடும், நிரப்பி விடும். அல்லாஹ்வுடைய இஸ்மு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்கி சொல்றது. அடுத்து நபிகள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி மா பைன ஸமாவாதி வல் அர்த். இந்த சுப்ஹானல்லாஹ்ங்கற அந்த வார்த்தையும் அல்லாஹ்வுடைய பண்போடு இணைந்த அந்த zikr, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்கிற அந்த வார்த்தை வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் உள்ள எல்லா இடத்தையும் நிரப்பிடுமா. அந்த நன்மையை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவ்வளவு இடம் தேவையாம், அவ்வளவு நன்மையை தருகிறது. அப்ப எவ்வளவு பாக்கியம் நிறைந்திருக்கு. சும்மா நம்ம சொல்லிட்டு போற மாதிரி கிடையாது, அந்த அர்த்தத்தை விளங்கி அல்லாஹ்வுடைய தன்மையை உள்ள நம்ம பொருள் தெரியாம சொன்னா கூட அல்லாஹ்வுடைய எல்லா பண்பையும் நம்ம தாய்மொழியில விளங்கி உள்ளத்துல வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்ல வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை இருக்கு பாருங்க. வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள எல்லா இடங்களையும் நிரப்புன்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய அந்த பெயர் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்ட சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், நமக்கு எல்லாம் அர்த்தம் தெரியும், ஆனா அது விளங்கி சொல்றது, கபூர்ல போய் முட்டிக்கிட்டு சொல்றது கிடையாது, தாயத்தை ஷிர்க்கை வச்சுக்கிட்டு சொல்றது கிடையாது, ஷிர்கான வார்த்தையில மொழிந்தோடு சொல்வது கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், எல்லா வணக்கங்களும் என் ரப்புக்கு தான் உரியது. வஹ்தஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை. ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. லஹுல் முல்க், எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ்க்கு தான் உரியது. அல்லாஹ் மாலிக், அவன் மாலிக் அதிகாரம் உடையவன். மாலிக் யௌமித்தின், தீர்ப்பு நாளுக்கு அவன் தான் அரசன். அவன் மலிக், அவன் அவன் மிகப்பெரிய பேரரசன். அவன் மலிக்குல் அம்லாக், மாலிக்குல் முல்க், அவன் எல்லா அதிகாரத்திற்கும் அவன் தான் அதிபதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம உலகத்துல உள்ளவங்களை மாலிக் அரசன் சொல்றோம், மாலிக் அரசன் சொல்றோம். அல்லாஹ் மாலிக்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மாலிக்னு சொன்னோம்னா குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும்ம இறைவா மாலிக்கல் முல்க், அதிகாரத்திற்கெல்லாம் அதிபதியே. எனக்கு இந்த சட்டை எனக்கு சொந்தம்னா இது எனக்கு சொந்தமாக்கி தந்தவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு எம்எல்ஏவா இருக்கான்னு சொன்னோம்னா அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனக்கு என் புள்ள சொந்தம்னா எனக்கு அந்த அதிகாரம் தந்தவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என்னுடைய வியாபாரத்தில் லாபம் வருதுன்னா எனக்கு அந்த அதிகாரம் தந்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் என்னுடைய ஒரு நரம்பை பிடித்து இழுத்து விட்டால் எனக்கு எது சொந்தம்? எனக்கு ஒரு அட்டாக் மௌத்தாகி விட்டால் எனக்கு எது சொந்தம்? எனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. நாம மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, ஒண்ணுமில்லாம போய் சேர்ந்துருவோம். என் வீடு, என் வாசல், என்னுடைய சொத்து, என் மனைவி, என் புள்ள, என் கடை, எதிரா உன் கடை. ஒரு தடவை அல்லாஹ் ஒரு அட்டாக்க கொடுத்து உயிரை எடுத்துட்டா வச்சுக்கிடுங்க, நமக்கு எது சொந்தம்? நம்ம எதுவுமே சொந்தம் கிடையாது. அப்ப அல்லாஹ் மாலிக்னா அவனுடைய அதிகாரத்துக்கு இணையே கிடையாது. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அதிகாரத்திற்கெல்லாம் அதிபதியே. தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவனுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். ஓ தன்சியுல் முல்க மிம்மன் தஷா, நீ ஆடியவனுக்கு அதிகாரத்தை படைக்கின்றாய். நேற்று வரைக்கும் அதிபர், இன்னைக்கு மண்ணுக்குள்ள இருக்காரு. நேற்று வரைக்கும் பெரிய ஒண்ணும் இல்லாதவனா இருப்பான், இன்னைக்கு அதிகாரியா இருப்பான். அல்லாஹ் நாடியவங்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவங்களை அல்லாஹ் ஆட்சியை பதிப்பான். துஇஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவரை கண்ணியப்படுத்துவாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துவாய். பியதிக்கல் கைர், உன்னுடைய கையில் தான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், இறைவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தை வழங்கணும். அல்லாஹ் முல்க்னா என்னமோ நம்ம ஒரு ஆளை மன்னன் சொல்லுவோம், அந்த மன்னன் கிடையாது. அல்லாஹ் அவன் எப்போதும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன். நம்முடைய எல்லா அதிகாரம் கடுகிலிருந்து பெரிது வரை எல்லா அதிகாரங்களும் அவன் தந்தது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு தான் சொந்தம். நம்மளுக்கு அல்ல கொஞ்ச நாள் இருந்துக்கப்பா, பூமியில இந்த வீட்டில் இருந்துக்க, இந்த கடையில இருந்துக்க, இந்த ஆடையை அணிஞ்சிக்க, அவன் தந்தது நமக்கு இருக்கு. அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் சொந்தம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வழங்கி
யார் வந்து லஹுல் முல்க், இறைவா உனக்கு அவனுக்கு அதிகாரம் சொந்தம், வலஹுல் ஹம்த் அவனுக்கு புகழ் அனைத்தும் சொந்தம், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன்தான் எல்லாவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன் என்று ஒருவர் வந்து ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவை சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தர்றான்னு சொன்னோம்னா, ஒரு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை. சாதாரண ஒரு செயல் கிடையாது அடிமைகளை உரிமை விடுவது. இன்னைக்கு நம்ம காலத்தில் அது இல்லை. இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, இஸ்லாம் அடிமை தடையை உடை தெரிவதற்கு இஸ்லாம் காட்டிய பல வழிமுறையும் ஒன்று. 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை, அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகிறது. 100 தீமைகள் அளிக்கப்படுகிறது. அன்றைக்கு மாலை நேரத்தை அடையும் வரை ஷைத்தானை விட்டு அது மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது, பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. வலம் யதி அஹதுன் பி அஃதலி மிம்மா ஜாஅ பிஹி அவன் சொன்ன இந்த வார்த்தையை விட மிகச் சிறந்த ஒரு செயலை யாரும் செய்ய முடியாது. இல்லா அஹதுன் அமில அக்ஸர மின் தாலிக் யார் இதை விட அதிகமா 100 தடவைக்கு அதிகமா இந்த வார்த்தையை சொல்றானோ அவன் தான் இதை விட அதிகமா செஞ்சவன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கி நாம சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்று தருகிறது. அன்பிற்குரிய சகோதரி, இப்படி ஏராள விஷயம் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி காட்டினேன். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களுமே நமக்கு பாக்கியம் நிறைந்தது. அது அல்லாஹ் நமக்கு சொல்றான் குர்ஆன்ல. சூரத் அஹ்ஸாப்ல அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நினைக்கிறது கிடையாது. ஒரு தனிமையில் இருக்கிறோம், ஒரு ஹராமான காட்சி வருது. என்னுடைய ரப்பு ஆலிம் அறிந்தவர், என்னோட ரப்பு ரகீப் கண்காணிப்போம், ரப்பு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், என் ரப்பு என்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட ரப்பு பசீர் பார்ப்பவன், என்னோட ரப்பு உள்ளத்தில் உள்ளதையும் பார்ப்பான். என்னோட ரப்பு சமீ கேட்பவன். அப்போ அல்லாஹ்வை நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை விட்டு விலகிக்கிறோம். ஒரு ஏழையை பார்க்கிறோம், என்னோட ரப்பு ரஹீம் கருணையாளன், அவன் நம்ம மற்றவன் கருணை காட்டுறது விரும்புகிறான். ரஹ்மான் இர்ஹமு மன்ஃபில் அர்தி இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவான். அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் கருணை காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் கருணை காட்டுகிறான், அளவிலா அருளான் கருணை காட்டுகிறான். நான் ஒரு கருணை காட்டுறேன், அல்லாஹ்வை நினைச்சு, அல்லாஹ் திக்ர் நினைக்கிறேன், நான் இறைவனை நினைச்சு நான் அல்லாஹ்வை நினைக்கிறேன். அதிகம் நினைக்கிறது. நாம பாங்கு சொல்லியாச்சு, என்னுடைய இறைவனை தொழுவதற்கு அழைப்பு வருகிறது. என்னுடைய இறைவனை நான் வணங்க வேண்டும், அவன் அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன், இலாஹ் வணக்கத்திற்கு தகுதியான என்னுடைய ரப்பு. என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான், நான் செய்வதை கேட்கிறான். என்னுடைய இறைவன் எனக்கு அருள் புரிகிறான், அவன் என்னை நேசிக்கிறான், எனக்கு அவன் தான் சொர்க்கம் தர முடியும், அவன் தான் என்னுடைய அரசன், அவன் தான் எனக்கு ரஸ்ஸாக் உணவளிக்கக்கூடியவன். என்னுடைய ரப்பை நான் தொழுவதற்காக விரைந்து வருகிறேன். எல்லா பண்பையும் நான் உதாரணத்துக்கு ஒன்றே சொல்லி காட்டுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், என்னோட ரப்பு கஃபார் என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவன், என்னுடைய இறைவன் கஃபூர் என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவன், மிக்க மன்னிப்பவன், என்னுடைய இறைவன் தௌவாப் பாவ மன்னிப்பை பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், என்னுடைய இறைவன் அவன் அஃபூவுன் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் இறைவா நீ நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை பாவத்தை அழிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃப்வ பாவத்தை அழிப்பதை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு அல்லாஹ். ரப்பி கஃபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் நினைக்கிறது, ஒவ்வொரு பாவத்தை செஞ்சிட்டோம்னா அல்லாஹ் நினைக்கிறது, அல்லாஹ்வுடைய பண்பை நினைக்கிறது. அல்லாஹ் ஒரு கஷ்டம் வருதா, இந்த ரப்பு ரஸாக் அவன் எனக்கு உணவளிப்பான், என்னுடைய இறைவன் கைவிட மாட்டான். ஒரு எங்க என்ன அல்லாஹ் ரகீப் அல்லாஹ் கண்காணிக்கிறான் நம்ம நினைக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா அல்லாஹ்வை அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள். சப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா நீங்கள் காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனை பரிசுத்தப்படுத்துங்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுகுருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைக்கிறது. தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு தூங்குகிறேன், மரணிக்கிறேன். உன்னுடைய தன்மை, நீ தான் ரப்பு, நீ தான் உயிரை தருகின்றாய், நீ தான் உயிரை எடுக்கின்றாய். என்னுடைய எல்லா நீ தான் ஹஃபீல் எனக்கு பாதுகாவது, நீ தான் வலி என்னுடைய பொறுப்பாளன். எனவே உன்னை கொண்டு நான் தூங்குகிறேன். பிஸ்மிக அமூத் இறைவா உன்னுடைய பெயரால் மரணிக்கின்றேன். அமூத் வஹ்யா இறைவா உன்னுடைய பெயரால் நான் உயிர் பெறுகின்றேன். தூங்கி எழுந்திருக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் அல்லாஹ் நினைக்கிறது.
நான் மரணித்த பிறகு உயிர் கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். சாப்பிடுறோமா பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால், இறைவனுடைய பெயரால், அல்லாஹ் என்ற பெயரால் துவங்குகிறேன். பிராணி அறுக்கிறோமா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய பெயரால் அறுக்கின்ற அல்லாஹ்வே மிகப்பெரியவர். எல்லா விஷயத்திலையும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த தன்மை வந்துன்னு வச்சுக்கிடுங்க. நேற்று நாம சொன்னோம் உள்ளத்து நோய்களுக்கு மருந்து. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு தத்துமையின்னு குலூபுகும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்துமையினுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு, நம்புனவங்களுக்கு தான், சும்மா நம்பாம உள்ளவங்களுக்கு கிடையாது, உள்ள நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க கிடையாது. இறை நம்பிக்கையாளருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் நிம்மதி பெறும். ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. என்ன துன்பம் வந்து அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. எந்த உயரத்துக்கு போனா அல்லாஹ்வை நினைத்துப்பார். உனக்கு ஆரோக்கியம் இருந்தால் அல்லாஹ்வை நினைத்துப்பார். உனக்கு லாபம் கிடைத்தாலும் அல்லாஹ்வை நினைத்துப்பார். நஷ்டம் இருந்தால் அல்லாஹ்வை நினைத்துப்பார். அல்லாஹ்வுடைய பண்புகளை நீ உணர்ந்து பார், சிந்தித்து பார், மனதில் வைத்துக்கொள். அல்லாஹ் பி ஸிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப். அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. அல்லாஹ் பி தத்மையினு குலூபுகும் பி ஸிக்ரில்லாஹ் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பி ஸிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் நினைவு பெறுகிறது, நிம்மதி பெறுகிறது. அல்லாஹ் வந்து சூரத்து அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தை பாருங்க. 10 பண்புகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள், கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். இப்படி அல்லாஹ் வந்து 10 பண்புகள் அல்லாஹ் சொல்லிட்டான். 9 பண்புகள் அல்லாஹ் சொல்லிட்டு 10வது பண்புகள் அல்லாஹ் எப்படி சொன்னா தெரியுமா? எல்லா பண்பை இப்படி இப்படி இருக்கு அல்லாஹ் சொல்லிட்டு வஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸாகிராத் எல்லா பண்பும் கஸீரன்ங்கிற வார்த்தை, அதிகம்ங்கிற வார்த்தை அல்லாஹ் சேர்க்கல. முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள், உள்ளச்சமுடைய ஆண்கள், உள்ளச்சமுடைய பெண்கள், இப்படி அல்லாஹ் சொல்லிட்டே வந்து கடைசி 10வது பண்பு அல்லாஹ் சொல்லும்போது வஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸாகிராத் அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்கள், அதிகம் நினைக்கக்கூடிய பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ரன் அஸீமா அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக நினைக்கணும். அல்லாஹ்வுடைய பண்புகளை நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளை, அல்லாஹ்வுடைய அழகிய பேருடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு இடத்துல அந்த அல்லாஹ்வை நாம நினைத்து நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நமக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான், நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க, சபகல் முஃபர்ரிதுன் தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்க. தனிமையில் இருக்கிற வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே வமல் முஃபர்ரிதுன் தனித்து விடப்பட்டவர்கள் என்றால் யார்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஸாகிரூன் அல்லாஹ் கஸீரன் வ ஸாகிராத் அல்லாஹ்வை அதிகம் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்களும் அதிகம் நினைத்து பார்க்கக்கூடிய பெண்களும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு செல்போன் எடுக்கிறோம், ஹராமான காட்சி வருது, ரப்பு பார்க்குறான், இதை பார்க்க மாட்டேன். நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ஒரு ஆள் வியாபாரம் பண்ணுறோம், கொஞ்சம் விலையை ஏமாதி பொய் சத்தியம் பண்ணி அடிச்சிருவோமா, என் ரப்பு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். நான் மனுஷன் மறைச்சிடலாம், என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பயந்து பயந்து நம்ம வாழும்போது அவங்க தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த தன்மை எது உண்டாக்கும்? அல்லாஹ்வுடைய பெயர்களை தெரிவது தான் அல்லாஹ்வை நினைக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்பையும் நினைச்சு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 2021,750வது செய்தியாக. நபிகள் சஹாபா சொல்றாங்க, உங்களுடைய அமல்களிலேயே சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இப்படி கேட்கிறாங்க. அமல்களிலே சிறந்தது அஸ்காஹா இந்த மலீக்குக்கும், உங்களுடைய அரசன் அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அவனிடம் மிகவும் பரிசுத்தமானது. அர்ஃபவுஹா ஃபி தர்ஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியது. நீங்க தங்கம் வெள்ளியை தர்மம் செய்வதை விடவும் இது சிறந்தது. நீங்கள் உங்களுடைய எதிரிகளை போர்க்களத்தில் போய் சந்தித்து ஜிஹாதுக்காண்டி போய் எதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி ஜிஹாதுக்கு போய் உங்கள் எதிரிகளை நேருக்கு நேர சந்தித்து நீங்க அந்த எதிரி கழுத்தை வெட்டி அவன் சஹீதானா உங்களுக்கு நன்மை, அல்லது அவன் செத்து போனா உங்களுக்கு நன்மை, அவன் உங்க கழுத்தை வெட்டி நீங்க ஷஹீதானா உங்களுக்கு நன்மை. இதை விட பெரிய பாக்கியம். நீங்க போருக்கு போய் நீங்க எதிரியை வெட்டுவதை விடவோ, எதிரி உங்களை வெட்டி நீங்க ஷஹீதாவதை விடவோ பெரிய நன்மை, அதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மாஹுவையா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன? அப்ப நபி என்ன சொன்னார், திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் வந்து திக்ர் செய்யறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தஸ்பீஹ் பண்ணி உருட்டுறது கிடையாது. ரசூலா கையை வச்சுதான் ரசூலா எப்படி திக்ர் செய்வாங்க? யஅகிதுன பில் அஸாபி, கைகளை வைத்து முடிச்சிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய செயல். கையை வச்சு முடிச்சு போடும், கையை மடக்க சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
திரும்ப சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அந்த அல்லாஹ் சுபஹானல்லாஹ்வுடைய அர்த்தத்தை விளங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்யும் போது கைகளை வச்சு என்ன செய்வாங்க, அவங்க எண்ணுவாங்க. அப்ப இது வந்து மந்திரமா சொல்றது கிடையாது. அந்த வார்த்தையோட அர்த்தம் உள்ளத்தை என்ன செய்யணும், நாம விளக்கி வச்சிருக்கோம். சுபஹானல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியாதுன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. சுபஹான் அல்லாஹ் குறைகள் அற்றவங்க நம்பிக்கை உள்ளத்துல இருக்கணும். இருந்த அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அப்பதான் நமக்கு என்ன செய்யும், அந்த இறைவனுடைய ஒவ்வொரு திக்ர் அல்லாஹ்வை நம்ம நினைச்சு பார்க்கிறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அந்த நினைத்து பார்ப்பதை அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபதுகுரூனி அதுகுருக்கும். அல்லாஹ் நம்ம நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் சொல்லுகின்றான் 152 வசனம் ஃபதுகுரூனி, என்ன நீங்க நினைச்சு பாருங்க, அது குறுக்கும், உங்களை நான் நினைத்து பார்ப்பேன். அல்லாஹ் சொல்லுகின்றான் அன இன்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அதன் அடிப்படையில் அவன்கிட்ட நான் நடந்து கொள்வேன். நமக்கு அல்லாஹ்க்குள்ள தொடர்பு எப்படி இருக்கும், யா அல்லாஹ் தந்தாத்தா தராட்டா போனா அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு என்ன தரணும்னு கேட்பான். யா அல்லாஹ் ஒன்னை தவிர எனக்கு வேற அடைக்கலம் கிடையாது. யா அல்லாஹ் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், எனக்கு தப்பிக்கும் இடமோ அடைக்கலமோ உன்னிடமிருந்து நான் தப்பிக்க இடமும் இல்லை, நான் அடைக்கலம் பெறக்கூடிய இடமும் இல்லை, இல்லா இலைக் உன்னிடமே தவிர. நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து அல்லாஹ்வை நாம எப்படி நம்புறோமோ எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் அல்லாஹ் நம்ம என்ன செய்வான், நினைத்துக் கொள்வான். இதா தக்கரனி ஃபி நஃப்ஸி, அவன் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால் தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய உள்ளத்துல நம்மை நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நாம் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் எப்படி பயந்து வாழ்றோமோ அந்த மாதிரி நம்மை பற்றி நம்முடைய ரப்பு அகில உலகங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன், அவனுடைய கையில் தான் எல்லா அதிகாரம் இருக்குது. அந்த ரப்பு நம்மளை நினைச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதுக்குமா நமக்கு என்ன வேணுங்கிற, அதுக்குமா நமக்கு என்ன பாக்கியம் வேணும். அல்லாஹ் வந்து அல்லாஹ் நினைக்கிறேன்னா எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். அருள் பார்வையை பார்க்கிறது. அல்லாஹ் நினைக்கிற என்ன அர்த்தம், அருள் பார்வை, கருணை பார்வை அல்லாஹ் பார்க்கிறது. அல்லாஹ்வை நம்மை நினைக்க வைப்பது எது தெரியுமா, அல்லாஹ்வுடைய திக்ர். ஆமா, அல்லாஹ் எந்த அளவுக்கு நாம இறைவனுடைய தன்மைகளை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில இறைவனை நாம் நினைவு கூறுகிறோமோ நினைவு கூர்ந்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மிடம் நடந்து கொள்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் அல்லதின் எதுக்குரூன மின் ஜலால் இல்லா, அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாத்தையும் யார் வந்து நினைவு கூறுகிறாங்களோ மின் தஸ்பீஹிஹி, அவனை துதிப்பதின் மூலமாக சுப்ஹானல்லாஹ் சொல்லி, வ தஹ்மீதி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி, வ தக்பீரிஹி அல்லாஹு அக்பர் சொல்லி, வ தஹ்லீலிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நாம் அல்லாஹ்வை துதிக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் என்ன செய்யுமா, ஆத்தஃப்னா ஹவுதுல் அர்ஷ், அப்படியே அர்ஷுக்கு முன்னாடி போய் அப்படியே சுத்திடுமா. நம்ம அந்த வார்த்தையை அதனுடைய தன்மையை விளங்கி அர்த்தத்தை விளங்கி நம்ம சொல்றோம். இந்த வார்த்தையில் என்ன செய்யுமா, அர்ஷுக்கு முன்னாடி போய் அப்படியே சுத்திடுமா. லஹுன்ன தபியுன் க தபியின் நஹல், தேனிக்கு எப்படி ஒரு ரீங்காரம் இருக்குமா, தேனி ஒரு ரீங்காரம் இருக்குமாங்க, அந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கு ரீங்காரம் இருக்குமா. யுதுக்கர்ன பி சாஹிபிஹின்ன, யார் அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அவங்கள பத்தி அது என்ன செய்யுமா, அல்லாஹ்ட்ட நினைவூட்டப்படும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அலா யுஹிப்பு அஹதுக்கும் அயஸால லஹு இன்தல்லாஹி ஷைஉன் யுதக்கிரு பிஹி, உங்களை பத்தி அல்லாஹ்ட்ட நினைவூட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்க வேண்டாமா, இருந்து கொண்டே இருக்க வேண்டாமா. என்னை பத்தி என்னோட ரப்பிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் எல்லாம் தெரிந்தவன். அப்படி என்றால் நமக்கு கருணையை, அருளை, அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நம்மை தடுக்கக்கூடிய விஷயம் எது, அல்லாஹ்வுடைய திக்ர். அதுமாதிரி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரி 660 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் வந்து அரிசிக்குள்ள நிழல் கிடைக்கும், அரிசிக்குள்ள நிழல் அல்ல யாரு, ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஹாலியன், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கறான், ஃபஃபாதத் ஐனாஹு, கண்கள் அப்படியே கண்ணீர் வடிக்குது. ஒரு அநியாயம் பண்ணிட்டோம், அநியாயம் பண்ணிட்டு எல்லாம் இந்த அநியாயம் பண்ணிட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடான், தனிமையில் உட்கார்ந்து ஒரு கண்ணீர் வடிக்கிறான் வச்சுக்கிடுங்க. இந்த கண்ணீருடைய அவன் இறைவனை நினைத்து பார்த்து விட்டான் அல்லவா, நம்ம இறைவன் மன்னிக்க கூடியவன் என்பதை நினைத்து பார்த்து விட்டான். அல்லாஹ் வந்து மிகப்பெரிய அரசன், அவன்கிட்ட தான் மன்னிப்புகளை நினைத்து பார்த்து விட்டான். அல்லாஹ் ரகீப், என்னை கண்காணிக்கிறான் நினைத்து பார்த்து விட்டான். அல்லாஹ் சமீ, பார்க்கிறான் என்பதை அவன் உணர்ந்து விட்டான். அல்லாஹ் பசீர், அவன் பார்க்கிறான். அல்லாஹ் சமீ, கேட்கிறான். அல்லாஹ் அலீம், அவன் அறிகிறான். அல்லாஹ் ஹபீர், அவன் எல்லாம் தெரிந்தவன். அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடியவன். அல்லாஹ் கஃபார், மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் ஃபத்தாஹ், அல்லாஹ் வெற்றியாளன். அப்படி விளங்கி தனிமையில் உட்கார்ந்து அவன் செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து அல்லாஹ்வுடைய பயத்தினால் ஒரு கண்ணீர் வடிக்கிறான் வச்சுக்கிடுங்க. அந்த கண்ணீருடைய கூலி என்னது, அரிசிக்கள் அல்லாஹ் மறுமையில் என்ன செய்கின்றான், நிழல் கொடுக்கிறான். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு இஸ்மும் அது பாக்கியம் நிறைந்தது என்பதை நாம் விளங்குறோம். அடுத்து பாருங்க, இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா முக்கியமான விஷயம், அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், லில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது, அழகிய பெயர்கள் இருக்கிறது. ஹுஸ்னானா அழகிய பெயர்கள்.
அழகுனா எந்த அளவுக்கு அழகு? கடுகளை கூட அல்ல என்ன கிடையாது, குறை கிடையாது. அல்லாஹ்வுடைய எல்லா தன்மைகளும் பரிபூர்ணமானவை, குறைகள் அற்றவை. இப்போ அல்லாஹ் சொல்றான் ஃபதுஊஹு பிஹா, ஃபதுஊஹு பிஹா லில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்க்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அந்த எனவே உதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள். துவான்னு சொல்றோம்ல, இந்த துவாவை நம்ம ஒரு விளக்கம் விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, திருமதியில 3247 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, துஆஉ ஹுவல் இபாதா, துவா என்பதுதான் வணக்கம், துவா என்பதுதான் வணக்கம். இப்போ விளங்கிடுங்க, அல்லாஹ் நம்மை எதற்காண்டி படைத்திருக்கின்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அல்லாஹ் மனிதர்களும் ஜின்களை அவனை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்திருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, துஆஉ ஹுவல் இபாதா, துவா என்பதுதான் வணக்கம். அப்படி 24 மணி நேரம் அல்லாஹ் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா? நம்மளை படைச்சது அல்லாஹ் வணங்குறதுக்கு. அப்ப துவா என்பதுதான் வணக்கம்னா என்ன அர்த்தம்? நாம செய்யக்கூடிய எல்லா வணக்கங்கள்லையும் துவா மறைஞ்சிருக்கு. இப்ப இந்த பயான்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லைங்களா? எதுக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி தெரியும். மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகணும். துவா உள்ள இருக்குல்ல. நாம தொழுகிறோம், இஷா தொழுதோம். எதுக்காண்டி தொழுதோம்? தொழுதா நமக்கு நல்ல பிரியாணி கிடைக்குங்கிறதுக்காண்டியா? அது தொழுதா நல்ல வாழ்க்கை கிடைக்கும்? தொழுதா அல்லாஹ் தருவான். எதுக்காண்டி தொழுதோம்? ரப்பு நமக்கு நன்மையை தரணும், நாம சொர்க்கத்துக்கு போகணும், நாம அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கணும். ஒரு 5 ரூபாய் தர்மம் செய்யறோம். எதுக்காண்டி தர்மம் செய்யறோம்? அது துவாவுடைய நோக்கம் அதுல இருக்கு. குர்ஆன் ஓதுறோம். எதுக்காண்டி குர்ஆன் ஓதுறோம்? துவாவுடைய நோக்கம் அதுல இருக்கு. இறைவா, என்னுடைய இந்த அமலை வச்சு எனக்கு நீ சொர்க்கத்தை தா, நன்மையை தா, நரகத்தை விட்டு காப்பாத்து, உன்னுடைய திருப்தியை தா, உன்னுடைய அருளை தா. துவாவுடைய நோக்கம் இல்லாத ஒரு வணக்கத்தை சொல்லுங்க பாப்போம். துவா, நாம ஒரு வணக்கத்தை அல்லாஹ் கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அப்படி செய்ய முடியுமா? வணக்கம் என்பது எதற்கு தான்? ரப்பு கிட்ட கேட்கறது தானே, அல்லாஹ்வுடைய அருளை, அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய சொர்க்கத்தை. அப்ப எல்லா வணக்கங்களுடைய நோக்கம் என்னதுதான்? துவா தான். துவா இல்ல, துவாவுடைய நோக்கம் இல்லாத வணக்கமே கிடையாது. எந்த வணக்கத்தை எடுத்தாலும் சரி, அதனுடைய பேசிக் என்னதுதான்? துவா தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், லில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்க்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள் சொன்னோம்னா எல்லா வணக்கங்கள்லையும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்ன செஞ்சிருக்கு? உள்ளடங்கியிருக்கு. நம்ம நேற்று சொல்லி காட்டணும். தொழுகைங்கிற வணக்கத்தை எடுத்துக்கிறங்க. ஒவ்வொரு அமலும் என்ன சொல்ல? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன். ருக்கு செய்யும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன். எழுந்திருக்கும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன். ருக்குல ஓதுற துவா சுப்ஹான ரப்பியல் அஸீம், மகத்துவமிக்க அல்லாஹ் பரிசுத்தமானவன். சஜ்தால ஓதுற துவா சுப்ஹான ரப்பியல் அலா. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வரு, சுப்பூஹுன் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர், அல்லாஹ்வுடைய தன்மை. சுப்பூஹுன் பரிசுத்தமானவன், தூயவன். குத்தூசுன் பரிசுத்தமானவன், தூயவன். ரப்புல் மலாயிகத்தி மலக்குமாருடைய ரப்பு, அவன் ரப்புங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். வர்ரூஹ் ஜிப்ரீலுக்கும் அவன் தான் ரப்பு. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய தொழுகை ஃபுல்லாமே ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்ங்கிற பெயர் மற்ற பெயர் நிறைந்து காணப்படுகிறது. ஒரு பிராணியா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி இருக்கிறோம். ஒரு ஒது செய்ய ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு முடிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்குள்ள நுழையிறோம். இப்படி நீங்க நம்ம வணக்கமா செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் எடுத்துக்கிடுங்க. ஹஜ்ஜுக்கு தல்பியா சொல்றோமா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தானே. அல்லாஹ்வுடைய பெயர் லப்பைக், இறைவா வந்து விட்டேன். அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். இறைவா ஏதோ வந்து விட்டேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத வ லக்கவல் முல்க், இறைவா எல்லா புகழும் எல்லா அருட்கொடைகளும் உனக்கு, எல்லா அதிகாரங்களும் உனக்கே சொந்தம். லா ஷரீக லக், இறைவா உனக்கு எந்த இணையும் இல்லை. லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக். நம்ம தல்பியா சொல்லும் போது அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீத், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தான் என்ன செய்யப்படுது? ஒலிக்கப்படுது. இப்படி ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தான் எல்லா வணக்கங்களையும் நிறைந்து இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது, அந்த திருநாமங்களை கொண்டு நீங்க அல்லாஹ்வை அழையுங்கள். அப்ப எல்லா வணக்கத்திலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒண்ணு விளங்கிடுங்க, லில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது. எனவே உதுஊஹு பிஹா, அந்த திருநாமங்களின் பொருட்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் ஒருத்தன் துவா கேட்கிறோம் வச்சுக்கிடுங்க, அவன் சமீஆ இருக்கணும், பார்க்கக்கூடியவனா இருக்கணும். எப்படி பார்க்கணும்? அவனுக்கு தெரியாத எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம துவாவை கேட்பான். அவன் பசீரா இருக்கணும். அவன் கேட்கக்கூடியவனா இருக்கணும். அவன் பசீர் பார்க்கக்கூடியவனா இருக்கணும்.
அவன் அலீம், அறியக்கூடியவன் அவன் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவன் ரஸாக், அவன் உணவளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அர் ரகீப், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல் மலிக், அவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். ரப்பு, அவன் எல்லாவற்றையும் படைத்தவனாக இருக்க வேண்டும், பராமரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய ஏராளமான பெயரோட தன்மை எவனுக்கு இருக்குதோ அவன்கிட்ட தான் துவா செய்யணும். இப்படி ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நீ ஒருத்தன் துவா செய்யணும்னா அல்லாஹ்ட்ட நீ ஏன் துவா செய்யணும்? அவனுக்கு இவ்வளவு பண்பு இருக்குப்பா. நான் ஒரு 10 பண்புங்க சொல்லி காட்டினேன். அந்த மாதிரி அல்லாஹ்க்கு நூற்றுக்கணக்கான பெயர்கள் இருக்கு, பண்புகள் இருக்கு. அந்த பண்புடைய அல்லாஹ்வை என்ன செய்ய, அல்லாஹ்க்கு இவ்வளவு பண்புகள் இருக்குது. எனவே நீ அல்லாஹ்ட்ட துவா, அது அந்த பண்புகளின் பொருட்டால் அல்லாஹ்ட்ட கேளு. நீ தர்காவாதி என்ன செய்யறான், நாங்க நாயகத்திட்ட துவா கேட்போம், நாங்க அவுலியாக்கள்கிட்ட துவா கேட்போம். ஏன்பா கேட்கிற? நீ சொல்லு, நீ அல்லாஹ்வை தவிர யாராவது சமீஉன்னு சொல்லு, அல்லாஹ்வை தவிர யாராவது பசீர், பார்க்கக்கூடியவன் சொல்லு, அல்லாஹ் மாதிரி பார்க்கக்கூடியவன் சொல்லு. வலம் யகுல் லஹு குஃபுவன், அல்லாஹ்க்கு நிகரா எதுவுமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எப்பொழுதும் கிடையாது. வலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா, அல்லாஹ்க்கு இணை ஆக்கி விடாதே. அப்ப நீ ஒருத்தன்ட்ட போய் கையேந்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அழகிய பண்புகள், முழுமையான பண்புகள் இருக்கும். சில மதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. கடவுளுக்கு என்ன செய்வாங்க, ரெஸ்ட். என்னடா, கடவுள் வந்து காலையிலேருந்து கேட்டு 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 என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப சடைஞ்சிட்டாரு. நம்ம ரப்பு அப்படிப்பட்டவனா? நம்ம ரப்பு எப்படிப்பட்டவன்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யு, அவன் நித்திய ஜீவன். அவனுக்கு ஒரு வினாடிய கோடியா பங்கு வச்சா கூட அவன் என்ன செய்வான், ஹய்யா இருப்பான். கையும், அவன் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன். லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ அவனுக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. அப்போ அல்லாஹ்க்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா. அப்ப நாம துவா செய்யணும் வச்சுக்கிடுங்க. இந்த தௌஹீதத்துல, இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்துல வழங்கிட்டாங்க வச்சுக்கிடுங்க. அவங்க வந்து தர்கால போய் கையேந்துவாங்களா? சரி, நீங்க எந்த நபிகள் நாயகம் ஷிர்க்குன்னு சொன்ன எந்த விஷயத்தை எடுத்துக்கிடுங்க, அதுல மறைமுகமா அதுல துவா செய்வது அடங்கியிருக்கும். ஒரு ஆள் தாயத்து போட்டிருக்காரு, நான் இந்த தாயத்தை துவா கேட்கவா செஞ்சேன். நீ எதுக்கு இப்ப தாயத்து போட்டிருக்க? மன அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டு கொண்டா அல்லாஹ் என்ன செய்து விட்டான், இணை வைத்து விட்டான். அது துவா இருக்குதா இல்லையா? எதுக்காண்டி தாயத்தை ஷிர்காகுது? அவன் அதை கட்டினா எனக்கு ஒரு நல்லது அது கொண்டு வரும், அது எனக்கு ஒரு கெட்டதை என்ன செய்யும், தடுக்கும். ஒரு வீடு கட்டும் போது ஒரு பூசணிக்காய் தொங்க விடுறான், அது எனக்கு ஒரு கண் திருஷ்டி அதை தடுக்கும் நினைக்கிறான். அந்த பூசணிக்காய் என்ன செய்யும், ஒரு கெட்டதை தடுக்கும், அது ஒரு நல்லதை கொண்டு வரும் நம்புறான். ஒரு பூனை குறுக்க போயிட்டு நபியா சொன்னாங்க, அத்தீரத்து ஷிர்குன், சவுனம் பார்க்க ஷிர்க்குன்னாங்க. அப்ப ஏன் அது ஷிர்கு? அதுல வந்து ஒரு துவாவுடைய நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை வந்து ஒரு பூனைக்கு கொடுக்குறான். ஒரு பூனை குறுக்க போயிட்டுனா, ஒரு கணவனை இழந்த பெண்ணு குறுக்க போயிட்டானா உனக்கு எப்படிப்பா கெட்டது வரும் அல்லது நல்லது வரும்? கழுத முகத்துல முழிச்சா என்னை பார் யோகம் வரும். கழுத படத்தை வாட்டி வச்சு என்னை பார் யோகம் வரும். யோகத்தை அருள் தன், யோகம்னா அருள். ரஹ்மான் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தான் ரஹ்மான், அவன் தான் ரஹீம், அன்பாளன், அவன் தான் ரஸாக், அவன் தான் அருள் ரிஸ்க் தரக்கூடியவன். அப்ப அந்த அந்த கழுதையை பார்த்துட்டு என்ன செய்யறது, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு நம்புறாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதெல்லாம் ஷிர்கா இருக்குதோ அதையெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம்? அதுல எல்லாமே துவாவுடைய அர்த்தமா அது அடங்கிது. அதனால ஷிர்கு இதெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அவங்க என்ன செய்யல, புரியல. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை விளங்கிட்டான் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை விளங்கி கொண்டால், பண்புகளை விளங்கி கொண்டால் அவங்கள்ட்ட என்ன வராது, ஷிர்கு ஒருபோதும் வராது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, துவா ஹுவல் இபாதா, துவா என்பது வணக்கம். அந்த துவா அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன செஞ்சிருக்கு, உள்ளடங்கிது. யார் வந்து அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை விளங்கி கொள்றாங்களோ அவங்க அல்லாஹ்வை யாரையும் செய்ய மாட்டாங்க, பிரார்த்தனை செய்து அழைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 186 வசனத்துல, வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால். அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சொல்லி தர, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்ட நீங்க சொல்லுங்கள், ஃபைன்னி கரீப், நான் அருகில் இருப்பவன். ரப்பு அரிசில இருக்கிறான், ஆனா நம்ம பேசக்கூடிய வார்த்தை அவனுக்கு எப்படி இருக்கும், கரீப், நம்ம பக்கத்துல இருப்பதை போட்டு அருகில் இருந்து அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு பேச்சையும் அவனுடைய கண்காணிப்பின் மூலம், அவனுடைய இல்மு, ஞானம், அவனுடைய ஞானம் எல்லா இடத்தையும் என்ன செஞ்சிருக்குது, சூழ்ந்திருக்கு. அவனுடைய பார்வை எல்லா இடங்களும் சூழ்ந்திருக்கு. லா துத்ரிகுஹுல் அப்சார், எந்த பார்வைகளும் அல்லாஹ்வை அடைய முடியாது. படைப்பினங்களுடைய எந்த பார்வை யார் அடையாது, அல்லாஹ்வை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எல்லா பார்வைகளும் அவனை, எல்லா பார்வையும் அவன் அடைகின்றான். நம்ம கண்கள் செய்யக்கூடிய கபடங்களை கூட அல்லாஹ் தெரிவான்.
இடையே சபையில் உட்காந்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு என்ன செய்வாங்க, லேசாக கண்ணை காட்டுவோம், யாருக்கும் தெரியாது. 2 பேர் கண்ணை சிமிட்டுவாங்க, பக்கத்தில் கூட யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது. கிளம்பிடுவோமா அப்படிம்பாங்க. அப்போ அந்த கண்ணு சாடையே தெரிஞ்சிடும். மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்களுடைய சாடையை கூட அறிந்தவன். ஹாயினத்துல் அயூன். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் வந்து அருகில் இருக்கிறான். கரீப், அல்லாஹ் அருகில் இருக்கிறான். அவன் நம்முடைய பிடரி நரம்பை விட வஹுவ அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உயிர் நாடி நரம்பை விட நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். அரிசியில் இருந்து கொண்டு நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுங்கள். இந்த அல்லாஹ் கரீபுங்கிற அந்த தன்மையை வழங்கிட்டா அல்லாஹ் யார்கிட்ட கையேந்துவாங்களா? அல்லாஹ்வை தவிர இன்றைய முஸ்லிம்கள் சிலர் சமாதியில போய் கையேந்துறாங்களே. ஓ ரப்பு கரீப், உன் ரப்பு உனக்கு அருகில் இருக்கின்றான். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, அல்லாஹ் சொல்கிறான், பிரார்த்தனை செய்து அழைக்கக்கூடிய பிரார்த்தித்தால் நான் அவனுக்கு பதிலளிக்கின்றேன். ஃபல்யஸ்தஜீபூலி, என்னையுமே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும். வல் யூமினூ பி, என்னையே நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். இந்த கரீப்ங்கிற வார்த்தையை விளங்கினா போதும். கரீப், அல்லாஹ் அருகில் இருப்பவன் என்கின்ற அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய கருத்து என்ன, இதை ஒருவன் சரியாக விளங்கி கொண்டால் போதும், அல்லாஹ் யார்ட்டையும் கையேந்த மாட்டான். அப்ப நம்ம தௌஹீதை, துவா என்கின்ற வணக்கம் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும் தான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆழமான தௌஹீதை, சரியான தௌஹீதை நமக்கு சொல்லி தருவது அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள். ஃபலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊ பிஹா. இத அடுத்து நம்ம இன்னொரு சட்டத்தை விளங்கிக்கணும். இப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயரும் இருக்கு பாருங்க. அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அர்த்தம் அளவிலா அருளாளன். இது அல்லாஹ்வுடைய பெயர். அந்த பெயருக்குள்ள வந்து ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை? நம்ம நேரத்தை சொல்லி காட்டோம். அர் ரஹ்மான்னா அளவிலா அருளாளன்னா அருள் புரியக்கூடிய தன்மை அல்லாஹ்ட்ட இருக்குது. அப்ப அல்லாஹ் வந்து சமீர், செவியுறக்கூடியவன் அப்படின்னு சொன்னோம்னா செவியுறுதல் என்ற தன்மை அல்லாஹ் கிட்ட இருக்குது. அல்லாஹ் அசீஸ், கண்ணியம் மிக்கவன் அப்படின்னு சொன்னோம்னா மிகைக்கக்கூடியவன் சொன்னால் மிகைத்தல் என்கின்ற தன்மை அல்லாஹ்ட்ட என்ன செய்திருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களிலும் அல்லாஹ்வுடைய தன்மை உள்ள என்ன செஞ்சிருக்கு, மறைந்திருக்குது. நாம அல்லாஹ்ட்ட நாம் எப்படி அல்லாஹ்வின் பொருட்டால் கேட்கிறோமோ, அல்லாஹ்வின் பொருட்டால் கேட்கிறோமா இல்லையா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன், அல்லாஹ்வின் பொருட்டால் பாதுகாப்பு தருகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். பெயரால்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பொருட்டால். அப்ப அல்லாஹ்வுடைய பொருட்டால் என்ன செய்யறோம், கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருட்டால் கேட்பதை போன்று அல்லாஹ்வுடைய பண்பாலும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? சஹீஹுல் புகாரில 7383வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபியான சொல்வாங்களா, துஆ செய்வாங்களாம், அஊது பி இஸ்ஸத்திக, அஊது பி இஸ்ஸத்திக, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் பாதுகாப்பு தருகிறேன். அல்லதி, நீ எப்படிப்பட்டவன் என்றால், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது. அல்லதி லா யமூத், நீ அவன் அல்லாஹ் மரணிக்கவே மாட்டான். வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன், மனிதர்களும் ஜின்னும் மரணிக்கக்கூடியவர்கள். இத ரசூலுல்லாஹ் வந்து நம்ம அஊது பில்லாஹ்னு கேட்கிற மாதிரி அல்லாஹ்வின் பொருட்டால் பாதுகாப்பு தரேன்னு சொல்ற மாதிரி எப்படி அல்லாஹ் ரசூலை பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க? அஊது பி இஸ்ஸத்திக, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று இஸ்திகாரா துவான்னு ஒரு துவா இருக்கு. அந்த துவா வந்து நீண்ட துவா. அதுல ஒரு வார்த்தை வரை சஹீஹ் முஸ்லிம்ல வந்து புகாரில 1166வது ஹதீஸ். நமக்கு ரெண்டு முடிவுல எந்த முடிவு எடுக்கணுங்கிற குழப்பம், ரெண்டுமே சமமா இருக்குது. எந்த முடிவு எடுக்கணும் குழப்பம் வந்தா ஒரு முடிவை எடுத்துட்டு இந்த துவா ஓதணும், 2 ரக்காத் தொழுது துவா ஓதணும். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம, இறைவா இன்னி அஸ்தகீருக பி இல்மிக, உன்னுடைய ஞானத்தின் பொருட்டால். அல்லாஹ் அலீம், அவன் அறிந்தவன். அப்போ அல்லாஹ் அறிந்தவன், அவன்கிட்ட என்ன இருக்குது? இல்ம் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய இல்மின் பொருட்டால் கேட்கிறோம். யார்கிட்ட தான் கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட தான் மனுஷன் கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பி இல்மிக, இறைவா உன்னுடைய இல்மின் பொருட்டால் உன்னிடம் நான் நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கு கேட்கின்றேன். இறைவா உன்னுடைய ஆற்றலின் பொருட்டால் நான் உன்னிடம் எனக்கு வல்லமையை கேட்கிறேன். அல்லாஹ் கதீர், ஆற்றல் மிக்கவன். அப்ப ஆற்றல் மிக்கவன் என்ன பண்பு இருக்கும்? குதிரத் இருக்கும், ஆற்றல் இருக்கும். அப்ப இறைவா அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி அல்லாஹ்வின் பொருட்டால் கேட்போமோ அதே மாதிரி எதன் பொருட்டால் கேட்கலாம்? அல்லாஹ்வுடைய பண்பின் பொருட்டால் நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். அந்த ஃபலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு அழையுங்கள் சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகள்லையும் அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர்களையும் அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கு.
அல்லாஹ்வை சொல்லி நம்ம அந்த பெயரை சொல்லியும் கேட்கலாம், அந்த பண்பை சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யலாம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 4430வது செய்தியா பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, உடம்புல எங்கேயாவது ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம உடம்புல ஏதாவது வலி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஒரு சஹாபி சொல்றாரு, அதாவது உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபிங்கிற சஹாபி, அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றதுல இருந்து உடம்புல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, லா யதக அலல்லதி தஅல்லம மின் ஜஸதி, உன்னுடைய உடம்புல எங்க வலி இருக்குதோ வேதனை இருக்குதோ அந்த இடத்துல கையை வைங்க. கையை வச்சுட்டு குல், நீங்க சொல்ல பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன், பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு 3 தடவை சொல்லிட்டு, இங்க வலி இருக்குன்னா இங்க கையை வச்சுக்கிட்டு, இங்க வலி இருந்தா இங்க கையை வச்சு பிஸ்மில்லா 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 3 தடவை சொல்லிட்டு, வகுல் சபஅ மர்ராத்தின் 7 தடவை என்ன சொல்லணுமா, அஊது பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டும், வகுதுரத்திஹி, அவனுடைய வல்லமையை கொண்டும், அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும். அல்லாஹ் குறிக்கும். அல்லாஹ்வுடைய வல்லமை என்பது அல்லாஹ்ட்ட உள்ளது தானே, அல்லாஹ் வேறு அல்லாஹ்வுடைய பண்பு வேறு கிடையாது. அப்ப அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும், மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, எந்த வேதனையை நான் பெற்றுக் கொள்கிறேனோ, எந்த வேதனை என்னை துன்புறுத்துகிறதோ அதை அதனுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி 7 தடவை சொன்னோம்னா, பிஸ்மில்லா பிஸ்மில்லா 3 தடவை சொல்லிட்டு, அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 தடவை சொன்னால் அந்த வேதனை என்ன செஞ்சணும், போயிடும். நபிகள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க அந்த நம்பிக்கையோட. அப்ப இதுல என்ன வருது, அஊது பில்லா, அல்லாஹ்வின் பொருட்டாலும், வ குதுரத்தி, அவனுடைய ஆற்றலின் பொருட்டாலும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகளின் பொருட்டு அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அதே போன்று நம்ம சத்தியம் பண்றோம்ல, சத்தியம் வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியம் பண்றோம், அல்லாஹ் தவிர வேற யாருமே செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ்வோட மீது சத்தியம் செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. அப்போ அல்லாஹ் மேலதான் சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் மேல சத்தியம் பண்றதுனா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொண்டு, பண்புகளை கொண்டு நாம சத்தியம் செய்யறதும் அல்லாஹ் மேல சத்தியம் பண்றதுதான். இதுக்கு என்ன ஆதாரம், சஹீஹுல் புகாரில 279வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயூப் நபி இருக்கிறாங்களே, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒரு தடவை ஒரு அரைகுறை ஆடையோட, நம்ம குளிக்கும் போது துண்டை மட்டும் உடுத்து தான் குளிப்போம், இந்த மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, அரை நிர்வாணத்தோட குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு துண்டை மட்டும் உடுத்து குளிச்சோம்னா அது அரை நிர்வாணம் சொல்லுவாங்க. அவங்க அரை நிர்வாணத்தோட குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தங்க வெட்டுக்கிளி என்ன செய்யுது, ஃபஹர்ர அலைஹி ஜராதும் மின் தஹபின், ஒரு தங்க வெட்டுக்கிளி அவர் மேல என்ன செய்யுது, விழுது. என்ன செய்றாரு, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆடையை வச்சு அதை என்ன செய்றாங்க, எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே அல்லாஹ் ஃபனாதாஹு ரப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஐயூப்ட்ட கேட்டான், யா ஐயூப் அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா, நீங்க எதை பார்க்குறீங்களோ, இந்த தங்க வெட்டுக்கிளி பார்த்து எடுத்துக்கிட்டீங்க, இதை விட்டும் உங்களை நான் தன்னிறைவு பெற்றவராக தேவையற்றவனா ஆக்கலையா, நான் உங்களை தான் நிறைய தந்திருக்கிறேன், நீங்க அதுக்கு மேலே தங்க வெட்டுக்கிளிக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஐயூப் நபி பதில் சொல்றாங்க, அந்த பதில்ல உள்ள வார்த்தை தான் இந்த மேட்ரு, பலா வ இஸ்ஸதிக, இறைவா நீ சொல்வது உண்மைதான், அப்படித்தான், வ இஸ்ஸதிக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக. அப்ப அல்லாஹ் அசீஸ், கண்ணியமிக்கவன். அப்ப இஸ்ஸத் என்பது கண்ணியம். அப்ப அல்லாஹ் நம்ம எப்படி வல்லாஹி நம்ம சத்தியம் பண்றோமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சிஃபத்தை வச்சு என்ன செய்யலாம், சத்தியம் பண்ணலாம். அப்ப ஐயூப் நபி சொன்னாங்களா, பலா வ இஸ்ஸதிக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, இறைவா நீ சொல்வது உண்மைதான், வலாக்கின் லா கினாபி அன் பரக்கத்திக, உன்னுடைய பரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவன் இல்லையே. பரக்கத்துனா என்ன, நல்லது கிடைக்கிறது பரக்கத்து, நல்லது தொடர்ந்து நீடிப்பது பரக்கத்து, அதிகரிக்கிறது பரக்கத்து. இப்ப அல்லாஹ் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறான், நல்ல மாசம் வருமானம் வருது, திடீர்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 10 லட்சம் ரூபாய் தர்றான், கொஞ்சம் ஹலாலான வழியில, பரக்கத் தானே. ஐயூப் நபி சொன்னா, இறைவா உன்னுடைய பரக்கத்தோட தேவையற்றம் கிடையாது, நீ எனக்கு வாரி தரும்போது நேரம் ஒரு தங்க வெட்டுக்களை மேல விழும்போது ஹலாலான வழியில கிடைக்கும் போது அந்த பரக்கத்தை எடுக்கிறது என்ன தப்பு இருக்குது, உன்னுடைய பரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவன் கிடையாது. இந்த வாசகத்தை ஐயூப் நபி சொல்றது முன்னாடி எப்படி சொல்றாங்க, பலா வ இஸ்ஸதிக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளை கொண்டு என்ன செய்யலாம், சத்தியம் பண்ணலாம். அப்ப அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், கதீர், அப்ப இறைவனுடைய ஆற்றல் மீது சத்தியமாக. அல்லாஹ் ரகீப், கண்காணிப்பவன், இறைவனுடைய கண்காணிப்பின் மீது சத்தியமாக. அல்லாஹ் பார்ப்பவன், இறைவனுடைய பார்வையின் மீது சத்தியமாக. நம்ம சத்தியம் பண்ணும் போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சத்தியம் பண்ணலாம். அல்லாஹ் அந்த பெயருக்குள் உள்ளடங்கக்கூடிய பண்பு இருக்கு பாருங்க, அதை சொல்லி செய்யலாம், நாம சத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி புகாரில 806 6573வது செய்தியா பதிவு செய்யப்பட்டு, கடைசியா சொர்க்கம் போவானா இல்லையா, அவனை பத்தி வரும்போது அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில நிப்பானா, நிற்கும் போது அவன் சொல்வானே, அல்லாஹ் என்னுடைய முகத்தை நரகத்தை விட்டும் திருப்பிடு, சொர்க்கம்லாம் வேண்டாம் நரகத்தை விட்டு திருப்பிடும்பான்.
அப்போ அல்லாஹ் கேட்பானா, உனக்கு இதை சொன்னா இதை தவிர எதையும் கேட்க மாட்டேன்னு அல்லாஹ் கேட்பானோ. அதுக்கு நிறைய மாத்தி மாத்தி கேட்பான்னு வச்சுக்கிடுங்க. அதுல வரும்போது அவன் சொல்லுவான் அல்லாஹ்ட்ட, லா இஸ்ஸத்திக்க, எனவே உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, வலா அஸ்அலுக கைரஹா, இதை தவிர எதையும் கேட்க மாட்டேன். அப்ப அவன் எதை மேல சத்தியம் பண்றான்? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக செய்கின்றான், சத்தியம் செய்கின்றான். அதே போன்று புகாரில 6661 செய்தியா வருது, நரகம் இன்னும் இருக்குதா கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய காலை எடுத்து நரகத்தின் மீது வைப்பான். வைத்தவன் சொல்லுமா, கத் கத், இறைவா போதும் போதும், இஸ்ஸத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக எனக்கு போதும் போதும் நரகம் என்ன செய்ய சொல்லுவோம். அப்ப இந்த ஆதாரங்கள், இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு, சான்றுக்கு இது போதும். அப்போ நரகம் நம்ம சத்தியம் செய்யும் போது அல்லாஹ் மேல சத்தியம் செய்யலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் சத்தியம் செய்யலாம். அல்லாஹ்வை பொருட்டால் பாதுகாப்பு தேடலாம், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் பொருட்டால் பாதுகாப்பு தேடலாம். ஆனால் அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி மட்டும்தான் அழைக்கணும். யா யா அல்லாஹ் அப்படின்னு அழைக்கலாம், யா ரஹ்மான் அப்படின்னு கேட்கலாம், யா ரஹீம் கேட்கலாம். ஆனா எப்படி கேட்கக்கூடாது, யா ரஹமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளேன்னு அப்படின்னு செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சத்தியம் செய்யும்போது எப்படி சொல்லலாம், இறைவனுடைய அருளின் பொருட்டால், யா அல்லாஹ் உங்களுடைய அருளின் பொருட்டால் எனக்கு இந்த அருள் செஞ்சுன்னு கேட்கலாம். சத்தியம் பண்ணும்போது இறைவனுடைய அருள் மீது சத்தியம் பண்ணலாம். ஆனா அழைக்கும் போது எதை சொல்லி மட்டும்தான் அழைக்கணும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி மட்டும்தான் என்ன செய்ய வேண்டுமே, அழைக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தன்மை என்பது இறைவனோடு தொடர்புடையது. ஆனால் அழைத்தல் என்பது இறைவனை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், அழைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலையும் அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லி அழைச்சதா இல்லை. யா ரஹ்மத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளே அப்படின்னு செய்யல, அழைக்கல. யா சலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சலாமே அப்படின்னு செய்யல, ரசூல் அழைக்கல. யா இஸ்ஸத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கண்ணியமே அழைக்கல. ஆனா அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையுமே சத்தியமாக சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் பொருட்டால் கேட்டிருக்கிறாங்க. ஆனா எப்படி கேட்டக்கூடாது, அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மட்டும் தான் என்ன செய்வேன், அழைக்க வேண்டும். அதே மாதிரி பெயர் சூட்டும் போது அப்துங்கிற வார்த்தை, அடிமைங்கிற வார்த்தையை சேர்க்கணும்னா அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னாடி மட்டும்தான் அப்துங்கிற வார்த்தையை சேர்க்கணும், அல்லாஹ்வுடைய தன்மைக்கு முன்னாடி சேர்த்துடக்கூடாது. அப்துல்லா சொல்லலாம், அப்துல் ரஹ்மான் சொல்லலாம், அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடாது. அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை. ரஹ்மான் என்ன இருக்கும், ரஹமத் இருக்கும், அருள் இருக்கும். அப்துல் ரஹ்மான், அருளுடைய அடிமை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப அப்துங்கிற வார்த்தையை சேர்க்கிறது எங்க தான் சேர்க்கணும், அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் தான் சேர்க்க வேண்டும். அப்போ லில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு அவனை அழையுங்கள் என்பதுடைய விளக்கத்தை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தொடர்பாக பல அடிப்படைகள் இருக்கிறது. நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.